பரணி 27 நட்சத்திரங்களில் இரண்டாவது நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வலி இருந்தாலும் தாங்குவார்கள், சுமை இருந்தாலும் பொறுப்புடன் நடத்துவார்கள். பரணி என்றால் தாங்கும் சக்தி, மாற்றத்தை உருவாக்கும் சக்தி. நட்சத்திர அதிபதி சுக்கிரன். ராசி மேஷம். தன்மை தீ பிளஸ் உணர்ச்சி பிளஸ் செயல் சுக்கிரன் கொடுப்பது. அழகு, விருப்பம், உறவின் ஆழம் மேஷம் கொடுப்பது. வேகம், துணிச்சல், தைரியம் இரண்டும் சேர்ந்தால் பரணி தீவிரமான மனிதர்கள். பரணி நட்சத்திரக்காரர்கள் உண்மையை நேராக சொல்வார்கள், பொய் பேச மாட்டார்கள், அநியாயத்தை தாங்க மாட்டார்கள். ஆனால் கோபம், திடீரென வரும் பிடிவாதம் அதிகம். நான் தாங்குவேன் என்று எல்லாவற்றையும் மனசில் வைத்துக் கொள்வார்கள். உள்ளே எரியும் தீ, வெளியே அமைதி. வாழ்க்கையின் வேலை. பரணிக்காரர்கள் சிறந்து விளங்கும் துறைகள்: மருத்துவம், நர்சிங், சட்டம், காவல்துறை, கலை, டிசைன், ஃபேஷன், மனோதத்துவம், ஆலோசனை தொழில், ஸ்டார்ட் அப், கஷ்டமான வேலை, யாரும் செய்யாத பொறுப்பு. இதெல்லாம் பரணிக்காரர்களுக்கு சரியானது. உறவுகள். என் காதல் பரணி காதல். தீவிரம், முழுமையான அர்ப்பணிப்பு. ஒருவரை நேசித்தால் உயிரோடு நேசிப்பார்கள், விட்டு போக மாட்டார்கள். ஆனால் ஏமாற்றம் வந்தால் முழுமையாக விலகி விடுவார்கள். அரை மனசு இல்லை முழு மனசு தான் இறுதி செய்தி. பரணி நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல, நீங்கள் மாற்றத்தை சுமக்கும் மனிதர். வழி வந்தால் உடைந்து விடாதீர்கள், அது உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். நீங்கள் தாங்குபவர் மட்டுமல்ல, புதிய வாழ்க்கையை உருவாக்குபவர். கார்த்திகை தீ, ஒளி, சக்தி, தைரியம். தொடக்க சக்தியின் நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாதாரணமாக வாழ பிறந்தவர்கள் அல்ல. கார்த்திகை பிறந்தவர்களுக்கு உள்ளே ஒரு தீ எப்போதும் எரியும். அவர்கள் அமைதியாக இருப்பார்கள், ஆனால் தேவையான நேரத்தில் வெடிக்கும் சக்தி அவர்களிடம் இருக்கும். பயம் இவர்களை நிறுத்தாது, தைரியம் இவர்களின் இயல்பு. ஒரு கார்த்திகை மனிதன் மௌனமாக போராடுவான், ஆனால் முடிவில் வெல்லுவார். கார்த்திகைக்காரர்கள் நேர்மையானவர்கள், பொய் பேச தெரியாதவர்கள், நேராக பேசுவார்கள். அதனால் சில நேரம் கடுமையாக தோன்றலாம், உணர்ச்சி இல்லாதவர் போல தெரிந்து கொள்ளலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவர்கள் உணர்ச்சியை காட்ட மாட்டார்கள், ஆனால் உணர்ச்சி இல்லாமல் ஒருபோதும் இருக்க மாட்டார்கள். கார்த்திகை பிறந்தவர்கள் தலைமை வகிக்க பிறந்தவர்கள். அவர்கள் சிறப்பாக விளங்கும் துறைகள்: நிர்வாகம், பாதுகாப்புத்துறை, பொறியியல், தொழில்நுட்பம். தொழிலதிபர், அரசு பணிகள். கட்டளை கொடுக்க தெரியும், பொறுப்பை ஏற்க தெரியும், பின்னால் ஓடமாட்டார்கள், முன்னால் நடப்பார்கள். கார்த்திகை காதல் மென்மையானது அல்ல, ஆழமானது. அவர்கள் நேசித்தால் முழுமையாக நேசிப்பார்கள், பாதுகாப்பாக இருப்பார்கள், விட்டு போக மாட்டார்கள். ஆனால் நம்பிக்கை உடைந்தால் ஒரே முடிவு: முழு விலகல். அரை மனசு கார்த்திகைக்கு இல்லை. இறுதி வரி. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் தீயை போல எரிக்கவும் முடியும், ஒளி கொடுக்கவும் முடியும். கோபம் உங்கள் சாபம் அல்ல, கட்டுப்பாடு உங்கள் வரம். உங்கள் தீயை சரியான பாதையில் செலுத்தினால் நீங்கள் ஒரு மனிதர் அல்ல, ஒரு ரோஹிணி நட்சத்திரம் என்பது 27 நட்சத்திரங்களில் 4வது நட்சத்திரம். இது ரிஷப ராசியில் அமைந்துள்ளது. ரோஹிணி என்றால் வளர்ச்சி, செழிப்பு, அழகு, ஈர்ப்பு என்பதே அதன் அர்த்தம். சந்திரனுக்கு மிகவும் பிடித்த நட்சத்திரம் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயல்பாகவே மக்களை ஈர்க்கும் சக்தி கொண்டவர்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் அமைதியானவர்கள், மென்மையான மனம் கொண்டவர்கள், அழகையும் வசதியையும் விரும்புபவர்கள். அவர்கள் சத்தமாக பேசாமல் அமைதியாகவே தங்கள் இருப்பை உணர வைப்பார்கள். பொறுமை இவர்களின் மிகப்பெரிய பலம். ரோஹிணி நட்சத்திரத்திற்கு பொருத்தமான துறைகள்: விவசாயம், கலை, டிசைன், ஃபேஷன், வியாபாரம், ரியல் எஸ்டேட், உணவு, ஹோட்டல், கேடரிங். இவர்கள் தொடங்கிய வேலை மெதுவாக ஆனால் உறுதியாக வளர்வது ரோஹிணியின் சிறப்பு. ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் பணத்தை சேமிக்க தெரிந்தவர்கள். ஆடம்பரத்தை விரும்பினாலும் வீணாக்கம் செய்ய மாட்டார்கள். வாழ்க்கையில் நிலையான வளர்ச்சி என்பதே இவர்களின் பாதை.
ரோஹிணி காதலில் ஆழமான பாசம், முழுமையான அர்ப்பணிப்பு. ஒருவரை நேசித்தால் அவர்களுக்காக தங்களையே மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் ஏமாற்றம் ஏற்பட்டால் அமைதியாகவே விலகி விடுவார்கள். இறுதி செய்தி: ரோஹிணி நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் வேகமாக ஓட வேண்டியவர்கள் அல்ல. உங்கள் சக்தி மெதுவான ஆனால் உறுதியான வளர்ச்சி. பொறுமையை இழக்காதீர்கள், உங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். நேரம் வந்தால் உங்கள் வாழ்க்கை மலர்ச்சி. மிருகசீரிடம்: இந்த உலகத்தில் ஒரே இடத்தில் நின்று வாழ முடியாதவர்கள் யாரு தெரியுமா? எப்போதும் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருப்பார்கள். மனம் அமைதியாக இருக்காது. வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு பயணம். அவர்கள் தான் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிடம் என்றால் தேடல், ஆராய்ச்சி, இயக்கம். இவர்கள் வாழ்க்கை ஒரே பாதையில் செல்லாது. பல திருப்பங்கள், பல அனுபவங்கள் இருக்கும். இவர்களுக்கு புதிது கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகம். எதையும் கேள்வி கேட்காமல் ஏற்க மாட்டார்கள். ஏன் என்பதே இவர்களின் அடையாளம். அமைதியாக இருப்பது போல தெரிந்தாலும் உள்ளுக்குள் 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். மிருகசீரிடக்காரர்களின் மனம் சீக்கிரம் மகிழ்ச்சி அடையும். அதே வேகத்தில் சலிப்பும் வரும். ஒருவரிடம் மனம் ஒட்டினால் முழு மனசோடு ஒட்டுவார்கள். ஆனால் அந்த மனம் காயமடைந்தால் சத்தமில்லாமல் விலகி விடுவார்கள். இவர்களின் காதல் பேச்சையும் புரிதலையும் அடிப்படையாக கொண்டது. பேச முடியாத இடத்தில் காதல் நீடிக்காது. கட்டுப்பாடு, கட்டாயம் இவர்களுக்கு பிடிக்காது. மதிப்பு குறைந்தால் மெதுவாகவே தூரம் போவார்கள். வேலை வாழ்க்கையில் ஒரே இடம், ஒரே வேலை இவர்களை கட்டி போட முடியாது. படைப்பாற்றல், எழுத்து, மீடியா, ஆராய்ச்சி, பயணம், விற்பனை போன்ற துறைகளில் இவர்கள் இயல்பாகவே பிரகாசிப்பார்கள். வேகமாக கற்றுக்கொள்வது இவர்களின் பலம். ஆனால் அதிகமாக யோசிப்பது சில நேரம் தடையாக மாறும். ஆரம்பிப்பதில் வேகம் இருக்கும், முடிப்பதில் சற்று போராட்டம் இருக்கும். மிருகசீரிடக்காரர்களே, உங்கள் குழப்பம் ஒரு குறை அல்ல. உங்கள் மனம் உண்மையை தேடும் மனம். ஒரே இடத்தில் நின்று வாழ நீங்கள் உருவாக்கப்படவில்லை. தேடிக்கொண்டே இருங்கள், பயணித்துக் கொண்டே இருங்கள். ஏனெனில் நீங்கள் நின்று வாழ்பவர்கள் அல்ல, தேடிக்கொண்டே உயர்வர்கள். திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவர்கள் மனதின் ஆழத்தை உணரக்கூடியவர்கள். அவர்களின் வாழ்க்கை வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளே எப்போதும் சிந்தனை ஓடும். கேள்விகள், தேடல்கள், மாற்றங்கள், இவையெல்லாம் திருவாதிரையின் இயல்பு. குணநலம்: திருவாதிரைக்காரர்கள் புத்திசாலிகள், ஆழமாக சிந்திப்பவர்கள், உண்மையை நேரடியாக பேசுபவர்கள். இவர்கள் யாரையும் போல நடிக்க மாட்டார்கள். பிடிக்கவில்லை என்றால் மௌனமாக விலகுவார்கள். பிடித்தால் முழு மனதுடன் இருப்பார்கள். உணர்ச்சிகளை வெளிப்படுத்த சிறிது காலம் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் ஒரு முறை மனம் திறந்தால் அவர்கள் கொடுக்கும் அன்பு மிக ஆழமானது. சில நேரங்களில் அதிகமாக யோசிப்பார்கள், தங்களை தாங்களே கேள்வி கேட்பார்கள். ஆனால் அந்த யோசனைகள் தான் அவர்களை மற்றவர்களை விட ஒரு படி முன்னே கொண்டு செல்கிறது. வேலையின் திறமைகள்: திருவாதிரைக்காரர்களுக்கு சாதாரண வேலைகள் நீண்ட காலம் பிடிக்காது. சிந்தனை தேவைப்படும் வேலை, ஆராய்ச்சி, பகுப்பாய்வு, பேசுதல், எழுதுதல், வழிகாட்டுதல், இவற்றில் இவர்கள் இயல்பாகவே சிறப்பாக இருப்பார்கள். சிறந்த துறைகள்: எழுத்து, பத்திரிகை, உள்ளடக்க உருவாக்கம், கல்வி, பயிற்சி, ஆசிரியர் பணி, ஆராய்ச்சி, டேட்டா, ஐடி, டெக், ஆலோசகர், உளவியல், மீடியா, மேடை பேச்சு. ஒரு விஷயத்தை மேலோட்டமாக செய்ய மாட்டார்கள். அதன் ஆழம் வரை சென்று முழுமையாக புரிந்து கொண்டு அப்புறம்தான் செயலில் இறங்குவார்கள். அதனால் வெற்றி மெதுவாக வரும். ஆனால் வந்தால் நிலைத்த வெற்றி. வாழ்க்கையின் உறவுகள்: திருவாதிரைக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு பயணம் போல பார்ப்பவர்கள். பணம் மட்டும் அவர்களின் குறிக்கோள் அல்ல, அர்த்தமுள்ள வாழ்க்கை அவர்களுக்கு முக்கியம். உறவுகளில் உண்மை, மரியாதை, புரிதல் இவை இல்லையெனில் எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் மெல்ல விலகிவிடுவார்கள். அவர்கள் எதிர்பார்ப்பது அதிக அன்பு அல்ல, உண்மையான அன்பு. குடும்பத்திற்காக அவர்கள் செய்யும் தியாகங்கள் பல நேரம் யாருக்கும் தெரியாமல் போய்விடும். ஆனால் அந்த மௌனமான பொறுப்புதான் திருவாதிரையின் அழகு. பலவீனம் என் பலம்: பலவீனம். அதிக யோசனை, மன அழுத்தத்தை உள்ளே வைத்துக் கொள்வது. சில நேரம் தனிமையை விரும்புவது பலம். ஆழமான அறிவு: மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் மனம் சிக்கலில் தீர்வு காணும். திறன் வாழ்க்கை இவர்களை ஒரே இடத்தில் நிறுத்தாது. பல மாற்றங்கள் வரும். வேலை, இடம், சிந்தனை எல்லாமே மாறும். ஆனால் அந்த மாற்றங்கள் தான் திருவாதிரைக்காரர்களை உண்மையான உயரத்திற்கு கொண்டு செல்கின்றன. இறுதி செய்தி: திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல, நீங்கள் தேடுபவர். உங்கள் மனதில் எழும் கேள்விகள் உங்களை குழப்புவதற்கல்ல, உங்களை வளர்ப்பதற்கே. அதிகமாக யோசிக்கிறீர்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. நீங்கள் ஆழமாக வாழ்வதற்காக பிறந்தவர்கள். மாற்றங்களை பயப்படாதீர்கள்,
அவைதான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். புனர்பூசம் அர்த்தமும் அடையாளமும். புனர் என்றால் மீண்டும், வசு என்றால் ஒளி, செழிப்பு. அதாவது வீழ்ந்த பிறகும் மீண்டும் எழும் நட்சத்திரம். புனர்பூசம் நபர்கள் வாழ்க்கையில் பல தடவை சோதனைகள் வந்தாலும் ஒவ்வொரு முறையும் அமைதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் மீண்டு வருவார்கள். குணநலம், உள்ளார்ந்த பலம், மிகவும் பொறுமையானவர்கள், அவசர முடிவுகள் இல்லை, பேசுவதற்கு முன் யோசிப்பவர்கள், சண்டையை விரும்பாதவர்கள், சூழ்நிலை கடினமாக இருந்தாலும் இது கடந்து போகும் என்ற நம்பிக்கை உடையவர்கள். பலருக்கு தெரியாத உண்மை, புனர்பூசம் நபர்கள் அதிகமாக வெளிப்படையாக இல்லை, ஆனால் மனதிற்குள் மிக ஆழமான சிந்தனை இருக்கும். மனம் மற்றும் உணர்ச்சி வாழ்க்கை. மனசு மிக மென்மையானது. பிறர் வலியை எளிதில் உணர்வார்கள், ஆனால் தங்களின் வலியை வெளியில் சொல்லாமல் உள்ளே வைத்துக் கொள்வார்கள். இதனால் சில நேரங்களில் மன அழுத்தம், திடீர் சோர்வு வரலாம். மனதை பகிர கற்றுக்கொண்டால் புனர்பூசம் வாழ்க்கை மிகவும் லேசாக மாறும். உறவுகள். என் குடும்பத்தை உயிராக நினைப்பவர்கள், தாய், தந்தை, குழந்தைகள், இவர்களுக்காக தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். உறவுகளில் நிலைத்தன்மை விரும்புவார்கள், ஆனால் நம்பிக்கை உடைந்தால் ஒரே நேரத்தில் அமைதியாக விலகிவிடுவார்கள். சண்டை இல்லை, கத்தல் இல்லை, மௌனம்தான் முடிவு. வேலை. என் தொழில் வாழ்க்கை. புனர்பூசம் நபர்கள் நிலையாக வளர்வார்கள். ஒரே நாளில் உயரமில்லை, ஆனால் உறுதியான முன்னேற்றம். ஏற்ற துறைகள். கல்வி. என் ஆசிரியர், எழுத்து, கலை, இசை ஆலோசகர், உளவியல், மருத்துவம், சமூக சேவை, மீடியா, ஆராய்ச்சி, ஆன்மீக, வழிகாட்டி பணிகள். காரணம், மனிதர்களை புரிந்து செயல்படும் திறன் இவர்களுக்கு இயல்பாக இருக்கும். பணம். என் பொருளாதாரம். பணத்தில் அவசரமில்லை, சேமிக்க தெரிந்தவர்கள், ஆபத்தான முதலீடுகளை தவிர்ப்பார்கள். வாழ்க்கையின் இரண்டாம் பாதியில் நிதி நிலை அதிகமாக நிலைத்துவிடும். பலவீனங்கள். அதிகம் யோசித்தல், பிறருக்காக அதிகம் தியாகம், நான் தாங்கிக் கொள்வேன் என்ற மனநிலை. இதனால் தங்கள் தேவைகளை மறந்து விடுவார்கள். வாழ்க்கை பாடம். அனைவரையும் காப்பாற்ற முயற்சிக்கும் முன் உங்களை காப்பாற்றுங்கள். உங்களின் அமைதி உங்கள் பலம், உங்களின் பொறுமை உங்கள் ஆயுதம், உங்களின் மீண்டும் எழும் சக்தி உங்கள் அடையாளம். இறுதி செய்தி. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் உடைந்தாலும், சோர்ந்தாலும், வீழ்ந்தாலும் மீண்டும் எழும் நட்சத்திரம் நீங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு நேர்கோடு அல்ல, ஒரு அழகான வளைவு. ஒவ்வொரு வீழ்ச்சியும் புதிய. பூசம் நட்சத்திரத்தின் அடிப்படை குணநலம். பூசம் நட்சத்திரக்காரர்கள் அமைதி பிளஸ் பொறுப்பு பிளஸ் நம்பகத்தன்மை என்ற மூன்றின் சங்கமம். வெளியில் அதிகமாக பேச மாட்டார்கள், உள்ளே மிக ஆழமாக யோசிப்பவர்கள். என்னை பார்த்து கொள்ளுங்கள் என்று கேட்க மாட்டார்கள், ஆனால் எல்லாரையும் பார்த்து கொள்ளும் மனிதர்கள். உள்மனம். மிகவும் உணர்ச்சி வசப்படுபவர்கள், ஆனால் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள். வலி வந்தாலும் சரி என்று அமைதியாக தாங்குவார்கள். மனசு. குடும்பம், உறவு, பொறுப்பு இவர்களுக்கு மிக முக்கியம். விட்டு கொடுக்க தெரிந்தவர்கள், ஆனால் எல்லை மீறினால் ஒரே முடிவு, நிரந்தர விலகல். முக்கிய உண்மை, பூசம் நட்சத்திரக்காரர்கள் உடைந்து போவதில்லை, அமைதியாக தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களின் வேலை. என் தொழில் வாழ்க்கை. பூசம் நட்சத்திரக்காரர்கள் நிலையான வளர்ச்சி கொண்டவர்கள். திடீர் உயரம் அல்ல, மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம். உங்களுக்கு ஏற்ற துறைகள். மருத்துவம், நர்சிங், கேர் தொடர்பான வேலைகள். கல்வி. ஆசிரியர், பயிற்சியாளர், வங்கி, கணக்கியல், நிர்வாகம், ஆலோசகர், மனநல சேவை, அரசு வேலை, பொறுப்பு கொண்ட பதவிகள், ரியல் எஸ்டேட், சொத்து நிர்வாகம், வேலை செய்யும் முறை, தனக்கான வேலை, 100% நேர்மை, பிறர் வேலை, தன் வேலையாகவே பார்க்கும் மனம். அதனால் பல சமயம் வேலை அதிகமாகும், பாராட்டுகள் தாமதமாக வரும். பூசம் மனிதனின் சாபம் என் வரம். நான் அமைதியாக செய்ததை யாரும் கவனிக்கவில்லை என்ற உணர்வு. ஆனால் காலம் இவர்களை ஒரு நாள் அவசியமான மனிதராக மாற்றும். பூசம் நட்சத்திரம். காதல். என் உறவு, வாழ்க்கை. பூசம் நட்சத்திரக்காரர்கள் அழகான காதல் கதை சொல்ல மாட்டார்கள், ஆனால் உயிரோடு நேசிப்பார்கள். காதல் குணம். ஒருவரை தேர்ந்தெடுத்தால் முழுமையாக விளையாட்டு. காதல் இவர்களுக்கு இல்லை. பாதுகாப்பு பிளஸ் பொறுப்பு, பாசி விசுவாசம். ஆனால் ஒரு விஷயம், ஏமாற்றம், நம்பிக்கை உடைதல், உணர்ச்சி புறக்கணிப்பு. இவை வந்தால் சத்தமில்லை, சண்டை இல்லை, விளக்கமில்லை, அமைதியான நிரந்தர விலகல். என்னை விட்டு போகச் சொல்லவில்லை, ஆனால் என்னை தனியாக விட்டார்கள். இதுதான் பூசத்தின் மிகப்பெரிய வலி. பணம். என் வாழ்க்கை நிலை. பூசம் நட்சத்திரக்காரர்கள் பணத்தை வீணடிக்க மாட்டார்கள்,
சேமிக்க தெரிந்தவர்கள் பாதுகாப்பு வாழ்க்கையை விரும்புவார்கள். ஆனால் தங்களை விட பிறருக்காக அதிகம் செலவு செய்வார்கள். குடும்பம் உறவுகள் நேசிப்பவர்கள் இதற்காக தங்கள் கனவுகளை தள்ளி வைப்பார்கள். வாழ்க்கை பாடம்: எல்லாரையும் காப்பாற்ற முயற்சிக்கும் முன் உங்களை காப்பாற்றுங்கள். பூசம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை பாதை. பூசம் நட்சத்திர வாழ்க்கை ஆரம்பத்தில் மெதுவாக இருக்கும், நடுவில் பொறுப்பு அதிகமாகும், இறுதியில் மரியாதை பிளஸ் நிலை பிளஸ் மன நிம்மதி. இவர்களின் வாழ்க்கை லேட் பூல்மர்கள். வகை மலர் தாமதமாக மலரும், ஆனால் அதன் மனம் நீண்ட நாட்கள் நிற்கும். ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வெளியில் அமைதியாக இருப்பார்கள், ஆனால் உள்ளுக்குள் ஒரு கூர்மையான அறிவும் ஆழமான மனமும் இருக்கும். இவர்கள் பேசுவதை காட்டிலும் கவனிப்பவர்கள். ஒரு மனிதனை ஒரே பார்வையில் புரிந்து கொள்ளும் திறன் ஆயில்யத்தின் மிகப்பெரிய பலம். குணாதிசயம்: ஆயில்யம் நட்சத்திரம் பாம்பு சக்தியுடன் தொடர்புடையது. அதனால் ரகசியமாக இருப்பார்கள், எளிதில் யாரையும் நம்ப மாட்டார்கள். ஒரு முறை நம்பினால் முழுமையாக நம்புவார்கள். பொய், நடிப்பு உடனே பிடித்து விடுவார்கள். இவர்கள் மனம் அடிக்கடி சிந்திக்கும். அதிகமாக யோசிப்பதால் சில நேரங்களில் தாங்களே தங்களை சிக்கலில் போடிக்கொள்வார்கள். ஆனால் அவர்களின் மன வலிமை மிகவும் சக்தி வாய்ந்தது. வேலை என் தொழில். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் பின்புலத்தில் இருந்து வேலை செய்வதில் மிகவும் திறமையானவர்கள். அவர்களுக்கு பொருத்தமான துறைகள் உளவியல், கவுன்சிலிங், ரிசர்ச், ஐடி, டேட்டா அனாலிசிஸ், பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, எழுத்து, ஸ்கிரிப்ட், கன்செப்ட் வேலை. இவர்களை மேடை முன்னால நிறுத்தினால் அமைதியாக இருப்பார்கள், ஆனால் பின்புறத்தில் முழு கட்டுப்பாடும் இவர்களிடமே இருக்கும். பணம் என் வளர்ச்சி. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் பணம் சேமிப்பதில் மிகவும் புத்திசாலிகள். தேவையில்லாமல் செலவு செய்ய மாட்டார்கள். எதிர்காலத்தை கணக்கில் வைத்தே முடிவு எடுப்பார்கள். திடீர் லாபம் அல்ல, நிலையான வளர்ச்சி. ஆனால் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும்: அதிக சந்தேகம், அதிக பயம். இது சரியா என்ற எண்ணம் இவை வாய்ப்புகளை தவறவிடச் செய்யும். உறவுகள் என் வாழ்க்கை. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் உறவுகளில் மிகவும் ஆழமானவர்கள். வெளிப்படையாக அன்பு காட்ட மாட்டார்கள், ஆனால் உள்ளுக்குள் முழுமையான பாசம். ஏமாற்றம் நடந்தால் மறக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அமைதியான, புரிந்து கொள்ளும் உறவுகள் தான் மிகவும் தேவையானது. அவர்கள் வாழ்க்கை மெதுவாக தொடங்கினாலும் ஒரு கட்டத்திற்கு பிறகு அதிரடி வளர்ச்சி காண்பார்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம்: அமைதி. இவர்களின் கவசம் அறிவு, இவர்களின் ஆயுதம் பொறுமை, இவர்களின் வெற்றி. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் ஒருபோதும் சத்தமாக வெற்றி பெற மாட்டார்கள், ஆனால் அவர்களை யாரும் எளிதில் தோற்கடிக்க முடியாது. மகம் நட்சத்திரம் என்பது 27 நட்சத்திரங்களில் மிகவும் அதிகாரமும் மரியாதையும் குறிக்கும் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் ஆட்சி கிரகம் கேது. சின்னம் அரச ஆசனம் தன்மை. மகம் நட்சத்திரத்தின் இயல்பு. மகம் நட்சத்திரக்காரர்கள் இயல்பாகவே தலைமை பொறுப்பு ஏற்கும் மனம், மரியாதையை விரும்பும் குணம், சுயமரியாதை மிக அதிகம் கொண்டவர்கள். அவர்கள் எங்கு இருந்தாலும் அங்கு முக்கியமான நபராக மாறும் சக்தி இவர்களிடம் இருக்கும். அவர்கள் அமைதியாக இருக்கலாம், ஆனால் முடிவு எடுக்கும் நேரத்தில் அரசன் போல உறுதி காட்டுவார்கள். மகம் நட்சத்திரக்காரர்கள் உணர்ச்சிகளை வெளியில் அதிகம் காட்ட மாட்டார்கள். நான் பலவீனமானவன் என்று யாரும் நினைக்கக்கூடாது என்பதே இவர்களின் உள்ளுணர்வு. அதனால் சில நேரங்களில் தனிமை, உள்ளுக்குள் அழுத்தம், யாரிடமும் பகிர முடியாத வலி இவர்களை சூழும். ஆனால் அந்த வலியிலிருந்தே அவர்கள் வலிமையான மனிதர்களாக உருவாகிறார்கள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆட்சி செய்யும் இடங்கள், முடிவு எடுக்கும் பொறுப்புகள் மிகவும் பொருத்தமானவை. ஏற்ற துறைகள்: அரசியல், மேலாண்மை, சொந்த தொழில், பாரம்பரிய வியாபாரம். இவர்கள் செய்த வேலை மெதுவாக ஆரம்பித்தாலும் நிலையான உயரத்தை அடைந்தே தீரும். மகம் நட்சத்திரக்காரர்கள் குடும்ப மரியாதையை, முன்னோர் பாரம்பரியத்தை, குடும்ப பெயரை மிகவும் மதிப்பார்கள். அவர்கள் அன்பை சொல்லி காட்ட மாட்டார்கள். பொறுப்பால், பாதுகாப்பால் நிழலாக நிற்பதனால் அன்பை வெளிப்படுத்துவார்கள். பலவீனம் என்ன? அகந்தை, நான் தான் சரி என்ற பிடிவாதம், பிறர் ஆலோசனையை தவிர்ப்பது. இவை அதிகமானால் மகம் நட்சத்திரத்தின் உயரம் தற்காலிகமாக தடுக்கப்படும். வாழ்க்கை பாடம்: மகம் நட்சத்திரக்காரர் தலைமை என்பது ஆட்சி அல்ல, மரியாதை என்பது பயத்தால் அல்ல, உயர்வு என்பது தாழ்த்துவதால் அல்ல, அடக்கம் பிளஸின் கருணை இரண்டும் சேர்ந்தால் நீங்கள் உண்மையான அரசன், அரசி ஆகிறீர்கள். நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல. பூரம் நட்சத்திரம் என்றாலே ராஜ மரியாதை, பிறப்பிலேயே தலைமை, உள்ளுக்குள் எரியும் தன்னம்பிக்கை என்று அர்த்தம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாதாரணமாக வாழ முடியாதவர்கள். அவர்கள் வாழ்க்கை மேடையிலேயே பிறந்தவர்கள் போல் இருப்பார்கள். பூரம் நட்சத்திரத்தின் அடிப்படை தன்மை: பூரம் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன். அதனால் இந்த நட்சத்திரக்காரர்கள்
அழகு, கவர்ச்சி, தனித்துவம், புகழ், மரியாதை, சமூக மதிப்பு, ஆடம்பரம், பிடிக்கும் மனம், மற்றவர்கள் கவனிக்க வேண்டும் என்ற உள்ளார்ந்த ஆசை, இவை அனைத்தும் இயல்பாகவே இருக்கும். இவர்கள் ஒரு அறைக்குள் நுழைந்தால் யாராவது ஒருவர் திரும்பி பார்ப்பார். அது அவர்களின் உடல் அழகுக்காக இல்லை, அவர்களின் பிரசன்ஸ் காரணமாக. உள்ளார்ந்த சக்தி என் குணநலன். பூரம் நட்சத்திரக்காரர்கள் தன்னம்பிக்கையோடு பேசுவார்கள், தலைமை பொறுப்புகளை விரும்புவார்கள், நான் முன்னே இருக்க வேண்டும் என்ற மனநிலை கொண்டவர்கள். தங்களை மதிக்காத இடத்தில் நிற்க மாட்டார்கள். அவர்கள் அடங்கியவர்களாக தெரியலாம், ஆனால் மனதுக்குள் ஒரு ராஜா ராணி வாழ்கிறார். அவமானம் இவர்களுக்கு மிகப்பெரிய காயம். மதிப்பு கிடைத்தால் உயிரையும் கொடுப்பார்கள். உறவுகள் என் பாசம். பூரம் நட்சத்திரக்காரர்கள் உறவில் மிகுந்த பாசம் காட்டுவார்கள், ஆனால் அதே அளவுக்கு எதிர்பார்ப்பும் இருக்கும். நான் முக்கியம் என்று உணர வேண்டும். அவர்கள் அன்பு காட்டும் விதம் பாதுகாப்பு பிளஸ் உரிமை பிளஸ் பெருமை. ஆனால் அவர்களை அலட்சியம் செய்தால் அவர்கள் மெதுவாக மௌனமாக விலகிவிடுவார்கள். பலவீனம். பூரம் நட்சத்திரத்தின் முக்கிய பலவீனம் ஈகோ. என்னை மதிக்கவில்லை என்ற எண்ணம். மற்றவர்கள் தங்களை விட மேலே சென்றால் ஏற்படும் மனக்கசப்பு. சில நேரங்களில் அவர்கள் நல்லதை செய்தாலும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் மனதுக்குள் உடைந்து போவார்கள். வாழ்க்கை பாடம். பூரம் நட்சத்திரக்காரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். மரியாதை வெளியிலிருந்து வர வேண்டியதில்லை, உள்ளிருந்து வந்தால் போதும். அகங்காரத்தை தாழ்த்தி பொறுமையோடு செயல்பட்டால் இவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த பதவி, புகழ், நிலையான மரியாதை நிச்சயம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தின் இறுதி உண்மை. பூரம் நட்சத்திரம் என்பது விளக்கேற்றப்பட்ட மேடை. அந்த மேடையில் நிற்பது உங்கள் விதி. அதில் எப்படி நிற்கிறீர்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். அகங்காரத்துடன் ராஜாவாக அல்ல, அமைதியுடன் தலைவராக இருந்தால் பூரம் நட்சத்திரம் உங்களை உயர்ந்த இடத்தில். உத்திரம் என்பது பொறுப்பு, நிலைத்தன்மை, நேர்மை ஆகியவற்றின் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் பெரிய உறுதியையும் வாழ்க்கையை தூக்கி நிறுத்தும் வலிமையையும் கொண்டவர்கள். குணநலன். உத்திரம் மனிதர்கள் சொல்லை காப்பவர்கள், வாக்குறுதியை உயிராக கருதுபவர்கள். குடும்பம், உறவு, வேலை மூன்றிலும் நம்பிக்கைக்குரிய தூண். இவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள், ஆனால் பேசினால் அது தீர்மானமாக இருக்கும். உத்திரம் மனிதரின் பெரிய பலம் நான் இருக்கிறேன் என்ற பாதுகாப்பு உணர்வு. யாரும் சாயும் போது தாங்கும் தோள். குழப்ப நேரத்தில் நிலை நிறுத்தும் மனம். உணர்ச்சிகளை வெளியில் காட்டாத உள்ளக போராளி. தங்களை விட பிறரை முன்னிலைப்படுத்தும் குணம் அதிகம். அதனால் சில நேரங்களில் தங்கள் வலியை மறைத்து விடுவார்கள். வாழ்க்கை. உத்திரம் வாழ்க்கை மெதுவாக ஆரம்பிக்கும், ஆனால் உறுதியான அடித்தளம் இருக்கும். இளமை காலத்தில் பொறுப்புகள் அதிகம், நான் தான் பார்த்துக்கணும் என்ற சுமை, சுய விருப்பங்களை பின்தள்ளும் பழக்கம். இதனால் சில நேரம் வாழ்க்கை நான் மட்டும்தான் எப்போதும் தியாகம் செய்கிறேனா என்று கேள்வி எழும். ஆனால் காலம் செல்ல செல்ல உத்திரம் மனிதர் புரிந்து கொள்வார், அவர்களின் அமைதிதான் அவர்களின் உயரம். 40க்கு பிறகு வாழ்க்கை, நிலைத்த வருமானம், மரியாதை. இந்த மனிதன் நம்பகமானவன் என்ற பெயர். அதிரடி வெற்றியை விட நீண்டகால மதிப்பை உத்திரம் தேர்ந்தெடுப்பார்கள். வேலை, தொழில். உத்திரம் வேலைக்கே வந்தால் அரைமணம் கிடையாது. வேலை, கடமை, பொறுப்பு, ஷர்ட், உயிர். இவர்கள் மேலாளர்களுக்கு பிடித்தவர்கள். குழுவின் முதுகெலும்பு. பிரச்சனையை சரி செய்யும் மனிதர்கள். சிறந்த பொருத்தமான துறைகள். மேலாண்மை, நிர்வாகம், அரசு வேலை, கல்வி, பயிற்சி, சட்டம், ஆலோசனை, குடும்ப, தொழில், சமூக சேவை. புகழ் முக்கியமில்லை, நிலைத்தன்மைதான் முக்கியம். ஆனால் ஒரு பலவீனம் அதிக பொறுப்பு ஏற்றுக்கொள்வது இல்லை என்று சொல்லத் தெரியாதது. மற்றவர்கள் சோம்பேறியாக இருப்பதற்கு காரணம் இவர்களே ஆகிவிடுவது. கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், எல்லாவற்றையும் நான் தான் சுமக்க வேண்டியதில்லை. உத்திரம் வாழ்க்கை ரகசியம். உத்திரம் நட்சத்திரம் சொல்கிறது, உன் அமைதியை பலவீனமாக நினைக்காதே. நீ பேசாமல் செய்ததுதான் பலரின் வாழ்க்கையை நிலைநாட்டியுள்ளது. நீ தாமதமாக வந்தாலும் நிலைத்த வெற்றி உன்னதே. முடிவு வரி. உத்திரம் மனிதர் அரசர்கள் போல வாழ மாட்டார்கள், ஆனால் அரசர்களை தாங்கும் தூண்களாக. ஹஸ்தம் என்பது கைகளைப் போல அனைத்தையும் கட்டுப்படுத்தும், உருவாக்கும், மாற்றும் சக்தியை குறிக்கும் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செயல்திறன், புத்திசாலித்தனம், நடைமுறை அறிவு கொண்டவர்கள். ஹஸ்தம் அடிப்படை குணம் பேசுவதில் திறமை, எதையும் செய்து முடிக்கும் மனோபலம், சூழ்நிலைக்கு உடனே மாறிக்கொள்ளும் புத்தி, மக்களை ஈர்க்கும் இயல்பான கவர்ச்சி. வெளியில் சிரிப்புடன் இருப்பார்கள், உள்ளுக்குள் எல்லாவற்றையும் கணக்கிட்டு செயல்படுவார்கள். வேலையின் தொழில் வாழ்க்கை. ஹஸ்தம் நபர்கள் வேலையில் ஆல்ரவுண்டர், சிறந்த துறைகள். மேலாண்மை, வியாபாரம், சுய தொழில், விற்பனை, மார்க்கெட்டிங், ஆசிரியர், பயிற்சியாளர். ஒரு வேலையில் மட்டுமல்ல, பல வேலைகளை ஒரே நேரத்தில் திறம்பட செய்வார்கள்.
ஆனால் ஒரே இடத்தில் நீண்ட காலம் சிக்கிக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். சுதந்திரம் இல்லை எனில் மன அழுத்தம் வரும். பணம் என் பொருளாதாரம், பணம் சம்பாதிக்கும் திறன் உண்டு. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துவார்கள். செலவு செய்யும் பழக்கம், சற்று அதிகம் பணம் வரும் போகும், மீண்டும் வரும். சேமிப்பு பழக்கம் வந்தால் வாழ்க்கை உயரம் எடுக்கும். காதல், என் குடும்ப வாழ்க்கை, அன்பை செயலில் காட்டுவார்கள். குடும்பத்திற்காக எதையும் செய்ய தயார். துணையை கவனிக்கும் மனம் பலவீனம். எல்லாவற்றையும் தாங்களே கட்டுப்படுத்த நினைப்பது, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ற மனநிலை. துணைக்கு சுதந்திரம் கொடுத்தால் உறவு சொர்க்கம் இல்லை எனில் சிறிய மோதல்கள் மனநிலை. என் உள்ளார்ந்த போராட்டம். ஹஸ்தம் நபர்கள் வெளியில் சிரிப்பு, அமைதி உள்ளுக்குள். அதிக யோசனை, எதிர்கால பயம். எல்லாம் சரியாக போகுமா என்ற கவலை அதிகம் சிந்திப்பதே இவர்களின் பெரிய எதிரி. தியானம், நடைபயிற்சி, தனிமை நேரம் மிகவும் உதவும். வாழ்க்கை பாடம் எல்லாவற்றையும் நீயே செய்ய வேண்டியதில்லை. நம்பிக்கை கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிக்காமல் ஓட்டத்தை நம்பி செல்ல கற்றால் வாழ்க்கை எளிதாகும். கைகளால் உலகை மாற்றும் சக்தி உங்களிடம் இருக்கிறது. ஆனால் மனதை அமைதியாக வைத்தால் அந்த சக்தி. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புத்திசாலி, வேகமான சிந்தனை, தன்னை நம்பும் மனம் கொண்டவர்கள். இவர்கள் வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் எப்போதும் யோசித்துக் கொண்டிருப்பவர்கள். வாழ்க்கையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் தன் வழியை தானே உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். குணநலன் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வேகமாக யோசிப்பவர்கள், சூழ்நிலைக்கு உடனடி தீர்வு காண்பவர்கள், தனக்கென ஒரு ஸ்டைல் வைத்திருப்பவர்கள், தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்ப்பவர்கள். முழுமையாக நம்பினால் உயிர் கொடுப்பார்கள். நம்பிக்கை உடைந்தால் மெதுவாக விலகி விடுவார்கள். இவர்களின் மிகப்பெரிய பலம் மன உறுதி, சுயமரியாதை. பலவீனம் அதிக யோசனை, மனதுக்குள் வைத்துக் கொள்வது. மேலதிகாரி மதிப்பை பெற்றாலும் உள்ளுக்குள் தனி பாதையை நினைப்பார்கள். ஒரே வேளையில் நீண்ட காலம் இருப்பார்கள், அர்த்தம் இருந்தால் மட்டும். பணம், பொருளாதாரம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பணத்தை மதிப்பார்கள், வீணாக செலவழிக்க மாட்டார்கள், எதிர்காலத்திற்காக சேமிப்பார்கள். திடீர் பணவரவு கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். ஆனால் சில நேரங்களில் அதிகமாக யோசித்து வாய்ப்புகளை தவற விடுவார்கள். பணம் இவர்களை ஆளாது, இவர்கள்தான் பணத்தை ஆள்வார்கள். காதல், என் உறவுகள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காதலில் மெதுவானவர்கள், வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் தீவிரமாக நேசிப்பவர்கள். புரிதல் இல்லாத உறவுகளை விலக்கி விடுவார்கள். இவர்களுக்கு மன இணைப்பு முக்கியம். சத்தம், நாடகம், கட்டாயம் இவர்களுக்கு பிடிக்காது. திருமணத்திற்கு பிறகு குடும்ப பொறுப்பு உணர்வு அதிகம். மனைவி, கணவரை பாதுகாப்பவர்கள். பாசத்தை செயலில் காட்டுவார்கள். வாழ்க்கை பாதை சித்திரை நட்சத்திரத்தாரின் வாழ்க்கை ஆரம்பத்தில் மெதுவாக செல்லும், நடுவில் பெரிய மாற்றங்கள் வரும், கடைசியில் நிலையான உயரம் அடைவார்கள். தோல்வி வந்தாலும் நான் மீண்டும் எழுவேன் என்ற மனநிலை இவர்களின் அடையாளம். வாழ்க்கை அறிவுரை எல்லாவற்றையும் மனதுக்குள் வைத்துக் கொள்ளாதீர்கள். சில நேரங்களில் யோசனையை விட செயல் முக்கியம். உங்களின் தனித்துவத்தை நம்புங்கள். மெதுவான முன்னேற்றமே நிரந்தர வெற்றி. முடிவு சொல் சித்திரை நட்சத்திரம் அறிவும் அமைதியும் ஆழமும் கலந்த நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் சுதந்திரத்தின் அடையாளம். சுவாதி என்பது துலாம் ராசியில் வரும் ஒரு முக்கியமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் பிரதான தன்மை சுதந்திரம், தன்னம்பிக்கை, சமநிலை. சுவாதி என்பதன் பொருள் காற்றைப் போல எங்கும் செல்லும் சக்தி, யாரிடமும் கட்டுப்பட்டிருக்காத மனம். சுவாதி நட்சத்திரக்காரர்களின் குணங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக சுயமாக சிந்திப்பவர்கள், தங்கள் வாழ்க்கை முடிவுகளை தாமே எடுப்பவர்கள், யாருடைய கட்டளையையும் எளிதில் ஏற்காதவர்கள், ஆனால் மற்றவர்களின் சுதந்திரத்தையும் மதிப்பவர்கள். இவர்கள் அமைதியாக இருப்பார்கள், ஆனால் மனதுக்குள் ஒரு பெரிய புயல் ஓடிக்கொண்டே இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அடிமை வேலைக்கு பொருந்த மாட்டார்கள். இவர்களுக்கு பொருத்தமான துறைகள் சொந்த தொழில், வியாபாரம், மீடியா டிசைன், என் நேரம், என் கட்டுப்பாடு. இந்த மனநிலையில்தான் இவர்கள் சிறப்பாக வளர்வார்கள். ஆரம்பத்தில் தாமதம் இருக்கும், ஆனால் ஒரு முறை பிடித்தால் வாழ்க்கை வேகமாக உயரும். சுவாதியின் மிகப்பெரிய பலவீனம் முடிவெடுக்க தாமதம், ஒரே விஷயத்தில் நீண்ட நாள் நிலைத்திருக்க முடியாமை, மனக்குழப்பம். காற்றைப் போல் இருப்பதால் சில நேரங்களில் ஒரு இடத்தில் நின்று ஆழமாக வளர மறந்து விடுவார்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஆழமாக காதலிப்பார்கள், ஆனால் சுதந்திரமில்லாத உறவு என்றால் விலகிவிடுவார்கள். இவர்களுக்கு தேவையான துணை புரிந்து கொள்ளும் மனம், கட்டுப்படுத்தாத அன்பு, நம்பிக்கை. ஒரு முறை நம்பிக்கை உடைந்தால் திரும்ப அந்த உறவுக்குள் வரமாட்டார்கள். சுவாதி நட்சத்திரத்தின் வாழ்க்கை பாடம் சுதந்திரம் பிளஸ் ஒழுக்கம். வெற்றி. சுதந்திரம் மட்டும் இருந்தால் வாழ்க்கை சிதறும், ஒழுக்கம் மட்டும் இருந்தால் வாழ்க்கை சுமையாகும்.
இரண்டையும் சமநிலையில் வைத்தால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அசாதாரண உயரத்தை அடைவார்கள். முடிவு சொல் சுவாதி, நீங்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. நீங்கள் காற்றின் பிள்ளைகள். உங்கள் சிந்தனை உங்களை உயர்த்தும். உங்கள் சுதந்திரம் உங்களை வழிநடத்தும். ஒரே இடத்தில் நிலைத்து நின்று முயற்சி செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை உங்களை பார்த்து. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த உலகத்தில் சாதாரணமாக வாழ வரவில்லை. வாழ்க்கையை ஒரு போர்க்களமாக பார்க்கும் மனிதர்கள். வெற்றி கிடைக்கும் வரை ஓய்வென்ற சொல்லே இவர்களுக்கில்லை. இவர்கள் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அந்த அமைதி பல ஆண்டுகளாக சேமித்த தீயின் அமைதி. ஒரு நாள் அந்த தீ எரிந்தால் வாழ்க்கையே திசை மாறும். விசாகம் நபர்களின் குணநலன் மிகவும் வலிமையானது. ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை மாற்றுவது மிகவும் கடினம். நான் முடிவு எடுத்துட்டேன் என்று சொன்னால் அதன் பின்னோக்கி போவது இல்லை. இவர்கள் கடின உழைப்பாளிகள். சுலபமாக கிடைக்கும் வெற்றியில் இவர்களுக்கு ஆர்வம் இருக்காது. போராடி விழுந்து மீண்டும் எழுந்து ஜெயிப்பதில்தான் இவர்களுக்கு திருப்தி. ஆனால் இதே குணம் சில நேரங்களில் பிடிவாதமாக மாறிவிடும். மற்றவர்களின் ஆலோசனையை ஏற்க மறுப்பார்கள். நான் சரி என்ற எண்ணம் அதிகமாக இருந்தால் உறவுகளில் இடைவெளி உருவாகும். வேலை வாழ்க்கையில் விசாகம் நட்சத்திரம் சாதாரண இடத்தில் நீண்ட நாள் இருக்காது. பொறுப்பு, அதிகாரம், முடிவு எடுக்க வேண்டிய இடம் இவை இருந்தால்தான் இவர்கள் திறமை வெளிப்படும். அழுத்தம் அதிகமான வேலைகள் இவர்களுக்கு பயமில்லை. மாறாக அந்த அழுத்தமே இவர்களை மேலும் கூர்மையாக்கும். 30 வயதுக்கு பிறகு விசாகம் நபர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வரும். அந்த நேரத்தில் இவர்கள் எடுத்த முடிவுகள் அடுத்த பல ஆண்டுகளுக்கான அடித்தளமாக மாறும். பணம் இவர்களுக்கு முக்கியம். ஆனால் அதைவிட முக்கியம் மதிப்பு. தங்களின் உழைப்புக்கு மரியாதை கிடைக்கவில்லை என்றால் எவ்வளவு பெரிய வாய்ப்பாக இருந்தாலும் விட்டுவிட்டு நடந்து செல்வார்கள். உறவுகளில் விசாகம் நபர்கள் மிகவும் உண்மையானவர்கள். ஒரு முறை நேசித்தால் முழு மனதோடு நேசிப்பார்கள். துரோகம், அவமதிப்பு, மதிப்பு இல்லாத பேச்சு இவைகளை இவர்கள் மனதில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அதே நேரத்தில் மன்னிப்பதும் கடினம். திருமண வாழ்க்கையில் ஆரம்பத்தில் சில மோதல்கள் இருக்கும். அதற்கு காரணம் இவர்களின் நேர்மை மற்றும் நேரடி பேச்சு. ஆனால் காலம் போக போக இவர்கள் ஒரு வலிமையான துணையாக மாறுவார்கள். பாதுகாப்பு, உறுதி, நிலைத்த ஆதரவு இவையே இவர்களின் அன்பு மொழி. விசாகம் நட்சத்திரத்தின் முக்கிய வாழ்க்கை பாடம் ஒன்று. எல்லாரையும் ஜெயிக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் அமைதியை தேர்வு செய்வதே பெரிய வெற்றி. இந்த உண்மையை விசாகம் நபர் புரிந்து கொண்ட நாளில் அவர்கள் வாழ்க்கை போராட்டத்திலிருந்து தலைமைக்கு மாறும். வலியிலிருந்து வழிகாட்டியாக மாறும். விசாகம் என்பது தீயாக பிறந்து ஒளியாக மாறும் நட்சத்திரம். தாமதமான வெற்றி வரும். ஆனால் வந்தால் அது நிலைத்த வெற்றி. உங்கள் வாழ்க்கை மெதுவாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் விசாகம். உங்கள் நேரம் உங்களை தேடிதான் வரும்.